welcome to our channel. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்? ஜாமெட்ரி டேஷ் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்ட்ரெயிட்டாக வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஜாமெட்ரி டேஷ் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது வந்து பீச்சில் தான் நிறைய பேர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொபைலில் நம்ம தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் ஜாமெட்ரி டேஷ் வந்து மொபைலில் ஃபஸ்ட்டாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் நல்லா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நேற்று வீடியோ போடலன்னா இந்த மாதிரி கேமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது ஒருத்தருக்கு தான். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த சர்ப்ரைஸ் இருக்குது. என்னன்னு ஒரு சில மணி நொடிகளில் செய்வோம். ஓகேவா? வெயிட் ஃபார் த சர்ப்ரைஸ். 5 4 3 2 1 boom. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் பாலாஜி சுப்ரமணியம் 5860. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வீடியோவில் இந்த மாதிரி ஷோக்கு கொடுப்போம். அது எத்தனை கமெண்ட்டாக வந்தாலும் பரவாயில்ல, 1000 கமெண்ட்டாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி ஓகே நண்பா. ஓகே ஓகே இந்த ஜாமெட்ரி டேஷ் இதில் நம்ம 12 அட்டம் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே விளாட அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். லைட்டாக அப்படியே RGB மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகுது. முதல்ல ப்ளூ கலரில் இருந்துச்சு, இப்போ ஒய்லட் ஆகுது. திக் ஒய்லட்டு மாதிரி பார்த்தீங்களா? சேஞ்ச் ஆகுது பேக்ரவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜாமெட்ரி டேஷில் எத்தனை லெவல் இருக்கோ அத்தனை லெவலையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்க போகுது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி நம்ம ஒரு தடவை கீழே விழுகிறோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சவுண்டு கேட்குது பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், 96% நான் சப்ஸ்கிரைப், 3.1% சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம சேனலில் இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகுது? பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா உங்களுக்கு நல்ல வீடியோலாம் கொடுக்க முடியும் என்னால். ஓகேவா? பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நல்ல வீடியோஸ் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மோட்டிவேஷன் வச்சு தான் நான் நிறையா புது வீடியோஸ் போடுவேன். டக்கு வீடியோஸ் போடுவேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலில் வரைக்கும் வந்திருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சரிங்களா? ஓகே, இந்த லெவலில் இது வரைக்கும் வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லெவலில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லெவல் வந்தாச்சு. பேக் ஆன் ட்ராக். ஓகே, இந்த லெவல் சூப்பராக இருக்குது, பார்ப்போம். ஓகே, நியூ பேக் 10%. ஓகே, இந்த எல்லோ கலரில் ஒரு மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதில் கால் வச்சோம் நம்ம ஹை ஜம்ப் ஆகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ட்ராம்பலின் மாதிரி நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுது. ஓகே, நியூ பெஸ்ட்டு 11%. ஓகே, இது மாதிரி எல்லா கேம்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். எல்லா கேம்ஸும் இல்லை, எல்லா லெவலும் கொஞ்சம் காமிச்சிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, கிட்டத்தட்ட நம்மளோட 100வது வீடியோ வரப்போகுது. இதில் நம்ம 80th வீடியோ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது 81th வீடியோ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 81st வீடியோ. இன்னும் எவ்வளோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் ஒரு 19 வீடியோஸ் தான் வந்தால் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பயமில்ல. அதுக்கு லிங்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணலாம்? ஓகே, அட்டம் டு 14 மாதிரி வந்திருக்கோம். ஓகே, குச்சிட்றா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லெவல் விட போவோம். என்னது இல்லை ப்ளோட்டோ. இதில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஹெல்ப் பண்ணுங்க, என்ன பண்ணுறாங்க, டேப் while touching the ring to jump mid-air. அவங்க பார்த்தீங்களா, அந்த கிட்ட அந்த ரிங்கு மாதிரி இருக்குல்ல, அது கிட்ட வந்தோன்னு நம்ம ஜம்ப் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் கான்செப்ட்டு. அதை வச்சு தான் நம்மளோட இதை முடிவு பண்ண முடியும். எதை முடிவு பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, சும்மா கண்டக்டில் காலையில் வந்து வளர வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அடுத்து ட்ரை அவுட் அப்படின்னு லெவல் பார்க்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்பாடி இங்கே பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கே. சுத்தா முடிச்ச மாதிரி தான். ஆமாம். ஓகே, இந்த லெவலில் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நியூ பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு இப்போ அடுத்து பேஸ் ஆஃப்டர் பேஸ் அப்படின்னு ஒரு இருக்குது. இந்த இதில் பார்க்கலாம். ஓகே, இதில் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் போல். ஜம்ப் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜம்ப் பண்ணுறது. ஜம்ப் பண்ணுறதால நம்ம ஸ்க்ரீனில் எங்கே வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் ஸ்க்ரீனில் எங்கே வேணால். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் டாட்டாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டாட்டாக தெரியுதுல, எங்கே வேணால் நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். அந்த டாட்டாக தெரியுது மட்டும் இல்லை, ஸ்க்ரீனில் எங்கே டச் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமு. எல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான கேமு. ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகாது. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான கேம்ஸு வந்து விளையாடுங்க. கேம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபானது சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, கேம்ஸ் தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து கேம்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபானதான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி விளையாடணும்னா, ஜெயிக்கணும் அப்படி விளையாடக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை ரிலீஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் விளையாடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதுவாக தான் நானும் விளையாடுவேன். நீங்களும் அது மாதிரி விளையாடணும். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். கேம்னா வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு அடிக்டபிள் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் விளையாடுறத பொறுத்தா அடிக்டாக தான் எல்லாமே. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படின்னா ஒரு கேம் விளையாடுவேன், கொஞ்சம் நேரம் விளையாடுவேன், பிடிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுவேன், அப்புறம் எனக்கு போர் அடிச்சிடும், நான் மாற்றி விளையாடுவேன். ஒரு சில கேம்ஸ் இருக்குது, அந்த கேம்ஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைன்கிராஃப்ட்டை திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாமா என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மைன்கிராஃப்ட் கண்டினியூ பண்ணலாமா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நிறைய சீரீஸ் நம்ம மைன்கிராஃப்டில் போட்டுருப்போம். நிறைய சீசனில் 2 சீசன் தான் போட்டிருப்போம். மைன்கிராஃப்டில் 2 சீசனும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். அதனால் இப்போ இன்னொரு சீசனில் சூப்பராக கண்டினியூ பண்ணலாமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல வீடியோஸ் எடுத்து போட்டு சீசன் 1ல் டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம், சீசன் 2ல் டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம், சீசன் 3ல் டைமண்ட்ஸ் கண்டுபிடிவோமா இல்லைன்னு நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஓகே, யாரெல்லாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எங்கே வேணால் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். என்னன்னா அடுத்த வீடியோக்கான ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தவங்களுக்கு இந்த 9-5 இந்த க்ளூ தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ளூ சொல்லப்படும். ஓகேவா, அடுத்த கேமுக்கு என்ன கேமுன்னு கமெண்ட் சென்டரில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன கேம் போடலான்ட்டு. நானும் ஒரு கேம் என் மைண்டில் இருக்குது, அதை பார்த்து நான் சொல்லுவேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி கஷ்டமாக கொடுத்து வச்சுருக்காங்கன்ட்டு. ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எனக்கு ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நான் சும்மா கண்டென்ட்ல இல்லை, அதான் உங்களுக்கு நான் இப்படி விளையாண்டுட்டுருக்கேன். ஏன்னா நான் சும்மா ஒரு நியூ பிளேயரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து கண்டென்ட்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் விளையாண்டுருவேன், டக்கு விளையாண்டு போயிடுவேன்.
உங்களுக்காக தாங்க. அங்க பாருங்க மேலே பறந்துட்டான் பையன். ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஓகே பேசாமல் போகலாம். ஓகே முடிஞ்சளவு ட்ரை பண்ணலாம். அட்டம் 7 வரையும் வந்திருக்கோம். ஓகே அட்டம் 7ஓட கடுப்பாயிடுச்சு. அடுத்து போவோம். ஓகே நியூ பெஸ்ட்டு 6 வரையும் அமக்காமல் இருக்கே, என்ன பண்ணுறது சுத்தம். இது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பஸ்ஸில் முடிச்சிருக்கேன். எனக்கு இது வந்து லாக்கில் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரோ டைனமிக்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அதான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். 1 லைக் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன், 1 சப்ஸ்கிரைப் ஈக்குவல் டு 5 மோட்டிவேஷன். ஓகேவா? அதனால் நீங்கள் சுத்தம் இப்படி பேசிக்கிட்டே போனால் தான் எங்கேயாச்சும் போய் விட்டுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் ட்ரை பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஃப்ரீ தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜாலியாக இருக்கும், விளாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே அடுத்த கேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஓகே இது நான் சொல்லணுமேன்னு சொன்னேன், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கோம். ஓகே அந்த க்ளூ என்ன நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. நான் என் வாயிலேருந்து சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அடுத்து பிளாஸ்ட் ப்ரொக்ரஸிவ் வாயிலே சொல்ல மாட்டேங்குது. ஓகே நியூ பெஸ்ட் 4%. ஓகே இதில் எப்படின்னா அதே தான், கீழே போய் ட்ராம்பலின் அப்படியே அது குளிச்சு விட்ருது. நம்ம மேலே அங்கே மிட் இயரில் ஜம்ப் பண்ணோம்ல, அதே தான் இங்கேயும், அதே ஃபோர்ஸ் தான், அந்த மாதிரி தான் இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஓகே பார்த்தீங்களா சூப்பராக இந்த மாதிரி தான். ஓகே அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அடுத்தது டவர் சூப்பராக இருந்துச்சு. இல்லை நம்ம ஸ்கிப் பண்ணி விடலாம் டக்குன்ட்டு. ஓகே இந்த டோரை கிளிக் பண்ணணும். அந்த ரெட் கலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம்னா வந்துடும். அந்த ரெட் கலர் மார்க் இருக்குல்ல, அதே மாதிரி தான் திருப்பி இந்த மாதிரி டோர் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இந்த டவர் இதில் வந்து அந்த மாதிரி ஃப்ரண்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டில் போகிறோம். அப்புறம் ஸ்க்ரீன் அந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணோம்னா அது மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணுறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த தடவை எப்படி போகிறோன்னு பாருங்கள். போயிடலாமா அச்சோ. ஓகே இந்த தடவை ஜெயிச்சு தீரோம். ஓகே இதில் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி காமிக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரில. ஓகே இதில் வந்து எல்லா கான்செப்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எல்லா கான்செப்டும் கொடுத்து இதுக்கு கஷ்டமான லெவலாக கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்ட் ப்ரொக்ரஸிவ், ஹெக்ஸாகன் ஃபோர்ஸு எல்லா இதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நாள் நடந்துருங்க. பாய்.